இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதோ அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் என்றால் இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் சுபகாரியம் நடக்கலை, ஏதோ ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்குது, சுபகாரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் திருப்திகரமாக இருக்கும், செலவுகளும் அவசிய செலவுகளாகவே இருக்கும். அதனால் கவலை வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படுங்க. இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். ஆனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய செயல் ரொம்ப அவசியம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான கொஞ்சம் நீங்கள் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் எப்படி இருந்ததோ அதை விட அதிகமாக திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். முக்கியமாக உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும், சம்பள உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தால் கூட இந்த நேரத்தில் அதற்கு ஏற்ற லாபம் அவ்வளவு எளிதாக அவ்வளவு அதிகமாகவும் கிடைக்காது. அதனால் வியாபாரத்தை இப்போது இந்த நேரத்தில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். இதனால் நீங்கள் பொறுமையை விடாமல் எதிர்பார்த்தது நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கிறதுல மகிழ்ச்சியாகவே காணப்படுவீங்க. நீண்ட நாள் விருப்பம் இந்த நேரத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பொறுமை கையாள வேண்டியது ரொம்ப அவசியங்க. செவ்வாய் பகவானால் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம். தடைப்பட்ட வேலை கூட இந்த நேரத்தில் தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உயர்வாக இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாக கூட அமையலாம். கேதுவும் சனி பகவானும் உயர்வுக்கு வழிகாட்டுவாங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சேரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இவை எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கலாம். அதை கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம். ஏன்னா அது தானாகவே சரியாயிடும். உடல்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா ஆரோக்கியமாகவே இருக்குது. ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. எதிரிகளால் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாங்க. ஆனாலும் அது வந்த வழியே விலகி போகும். நீங்கள் யார்கிட்டையும் எந்த விதமான வம்பு வழக்கும் வச்சுக்க வேண்டாம். ஒருத்தங்க உங்களை வம்புக்கே இழுக்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் எப்படி விலகி போகணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அந்த வீண் வம்பு வழக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் அவருடைய பார்வை இப்போது உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்கும். கையில் பணம் புரளும், ஆரோக்கியம் சீராகும், தாய் வழி உறவு ஆதரவு கொடுக்கும், செல்வாக்கு உயரும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை.
இக்கட்டான சூழ்நிலையில் கூட நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் முக்கியமான முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. ஆனாலும் அது உங்களுக்கு சிறப்பாகவே முடியும். உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா திறமையோடு நீங்கள் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடைய வருகை இந்த நேரத்தில் இருக்கும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுறது நல்லது. உறவினருடைய வருகை இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன கலக்கத்தை கூட கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மேலும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் இந்த நேரத்தில் இருக்கும். அது நம்ம தடுக்க முடியாது. கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாலினத்தருடன் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல், வேலைபளு இவையெல்லாம் இருக்கும். மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும், உயர்கல்வி கற்கிறவங்க கூடுதலாக கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கும். நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்தது இது மாதிரியான நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய திட்டமிட்டுருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் பலன் அளிக்கலை. நீங்கள் செய்கிறது முன்னாடியே உங்களுக்கு தடைப்பட்டுருக்கு. அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. அதனால் ஒரு லாபமே நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த முட்டுக்கட்டை எல்லாமே நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். பண வரத்து கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அதன் மூலமாக நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களால் பெற முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு தேடிட்டு வரீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் அதில் கூட உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கான நேரமாக இருக்குது. இனி நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த நேரத்தில் நல்லது. பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்த காரியங்களில் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாகவும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுக்குமே பயந்துக்காமல் செயல்படும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் பலனையும் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் வியாபாரத்தில் தடைகள் இருக்கக்கூடியது குறையுன்னு பார்த்தோம். பழைய பாக்கிகள் கூட இந்த நேரத்தில் வசூல் ஆகக்கூடிய நேரமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தெளிவாக எதையும் சிந்தித்து எதனையுமே வெற்றிகரமாக யோசித்து செய்து முடிப்பீங்க. புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் கூட தீரலாம். பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு நீங்கும். அதே போல் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகள் நிச்சயமாக வசூலாகும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்தது கூட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கலாம். மனம் தளராது செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் ஆன்மீக தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போக முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆன்மீக தலங்களுக்கு இனிமேல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஆர்வமும் உங்களுக்கு அதிகரிக்கும். போயிட்டும் வருவீங்க. மேலும் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவோடு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. விளையாட்டில் ஆர்வம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
பணவரத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகி பொருளாதாரம் போகும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். கட்டுப்பாடற்ற சுதந்திர எண்ணம் கண்டிப்பாக உண்டாகும். சிறிய விஷயங்களில் மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். மேலும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு இந்த நேரத்தில் நீங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க வேண்டியது கூட வரலாம். எதிர்பார்த்த பணம் வருது அப்படிங்கிறது, ஆனால் உங்களுக்கு தாமதமாக தான் வரும். வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். துர்க்கை அம்மனை இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இனிமே வரக்கூடிய நாட்களில் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் அப்படின்னு இந்த ஆண்டினுடைய முதல்லையே சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நிறைய நன்மைகளையும் நிறைய பலன்களையும் செல்வாக்கான பதவிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய துணைவி இருக்காங்க அல்லது நீங்கள் கணவன் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய வழியில் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலகட்டம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் அந்த வாக்கில் ரொம்பவே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்து வாக்கு கொடுக்கறது நல்லது. அது காப்பாற்ற வேண்டுமே அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் அதிகமாக ஓட வேண்டியதாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் அதிகமான கவலைகள் இருந்தது அப்படின்னா கூட அது இந்த நேரம் விலகி ஓடக்கூடியதாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சற்று நிதானமாக எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்கிறது தான் இந்த நேரத்தில் நல்லது. ஆராய்ந்து பார்த்து புதிய முடிவுகளை எடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று எடுத்தாங்க கவித்தன்னு நீங்கள் எடுக்கிறது அதை மற்றவங்களுக்கு பிடிக்காமல், அதாவது குடும்ப உறவினர்களுக்குள்ளேயே பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் மீண்டும் சொல்கிறதா, பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு பணத்தை கையில் எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை பற்றிய விஷயங்களை அதிகமாக நீங்கள் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.